நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த விதமான சந்தர்ப்ப சூழ்நிலையும் குழப்பமே இல்லாமல் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்த கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்படக்கூடிய சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும்? இது மார்ச் மாதம் 2025 29ஆம் தேதி மிட் நைட்னு வச்சுக்கோங்களேன், பிறக்கக்கூடிய இந்த நிகழக்கூடிய சனி பயிற்சி. இந்த சனி நமக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறார். கொஞ்சம் ரிலீஃப் சார், நிஜமாகவே அந்த பாதத்துக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டகமாக இல்லாமல் பாதத்திற்கு செல்லக்கூடியது சனி. மிடில் இல்லாமல், மிடில் 2.5 இல்லாமல் கடைசி 2.5. அது எப்படி இருக்கும்? அந்த பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு. இந்த சனி பயிற்சியும் போது அமாவாசை அன்னைக்கு. 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 7, 8ஆம் இடத்தில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, சனி பயிற்சியும் போது சூரியன், புதன், சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரம், ராகு, சனி புரட்டாதி நட்சத்திரம், சந்திரன் ரேவதி நட்சத்திரம், இப்படி இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஒரே இடத்துல 6 பேர், 2ஆம் வீட்டில், அதுவும் குருவினுடைய வீடு, கேதுவால் பார்க்கப்படுகிறது. அந்த 6 பேரும் உட்காந்துருக்காங்கன்னா நம்ம என்ன முதல் 3 மாதம் எப்படி இருக்கும், அடுத்து 1 வருடம் எப்படி இருக்கும், அதாவது விசுவாச வருடம் எப்படி இருக்கும், அதற்கு அடுத்து சனியனுடைய மற்ற 2.5 வருடங்கள் எப்படி இருக்கும், இப்படியாக நம்ம அதை பார்க்கலாம். அதற்கு இன்னொரு விஷயமாக நமக்கு அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் திசையில், ராகு திசையில், குரு திசையில் பிறந்திருப்போம் நாமும். அதனால் நம்முடைய தசை வரப்போகுது, குரு, சனி, புதன், கேது தசைகள் நமக்கு வரப்போகுது. இந்த நாளில் தான் மெயினாக இருப்போம். 25லேருந்து 65, 70 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் எதில் இருப்போம்னா குரு, சனி, புதன், கேது. ராகு திசை கூட இருக்காது சில பேருக்கு, ஈவன் குரு திசை கூட சில பேருக்கு ஒரு 25 வயசு 26 வயசில் போயிடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ராகு திசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, குரு திசையும் இருக்காது. ஸோ சனி, புதன், கேது, சுக்கிர திசை இருக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர திசை இருக்கும். சுக்கிரன் ஏற்றம் தரக்கூடியவனாக இருப்பானா? இந்த சனி சுக்கிரன், சனியின் வீட்டுக்கு, சனி குருனுடைய வீட்டுக்கு வரான், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு இந்த இடத்துல குருனுடைய வீடு, அது சுக்கிரன் உச்ச வீடு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுக்கிரனுடைய தசை வந்ததுன்னா எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பொது பலனை நாம், சனி பயிற்சி பொது பலன் இருக்குது. இந்த பொது பலனை எப்படி நம்ம பார்க்கலாம்? சில பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள், எல்லா பலனுமே நமக்கு ஒரு 35 to 40% பயிற்சி பலன் இல்லாமல், அதுதான் நம்மளுடைய ஜாதக கட்டம் என்ன சொல்கிறது, அதை வைத்து தான் நம்ம அதிகமாக சொல்லப்படுகிறது. இருந்தாலுமே என்ன இருந்தாலும் நம்ம ஒழுங்காக ஓட்டின்னு போனால் கூட எங்கேருந்தோ வரவன் நமக்கு இடிச்சிடறான்ல, அந்த மாதிரி தான் அந்த பயிற்சி பலன்கள். அவன் வரவன் இடித்து நமக்கு எதாவது ஆகிடுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் 2ஆம் இடத்தில் சனி, 7 நாட்டு சனி, ரொம்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் ராகு இருக்கான். இந்த நம்ம கன்சிடர் பண்ணச்சே சனி பயிற்சி மட்டும் பலன் சொல்லச்சே கன்சிடர் பண்ணுறதுல எதிர் வரக்கூடிய விசுவாச வருடம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது, அதற்கு அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி இருக்குது, அதற்கு அடுத்து சூரிய பயிற்சி, இவை எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் சனி பயிற்சியும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் சனி பயிற்சி, மற்றவற்றையும் கன்சிடர் பண்ணுறோம். ஒரு பெரிய மெயின் ரோடில் இங்கேருந்து சென்னை பெங்களூர் மெயின் ரோடில் போயின்னு இருக்கோம். இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன இடங்களில் அங்கே வரக்கூடிய சைடில் வரக்கூடிய சாலைகள், எதில் இருக்கக்கூடிய சிக்னல், இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறோமா இல்லையா, அந்த மாதிரி இதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம். எந்த பயிற்சி வந்தாலும் நம்முடைய முயற்சியை கைவிடவே கூடாது சார். பயிற்சிகள்லாம் அடுத்தது தான், முயற்சி தான் நமக்கு மெயின். இப்போ நாம் உழைக்காத உழைப்பா? 7 நாட்டு சனி பல பேருக்கு நிறைய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 7 நாட்டு சனியில் தான் சிஎம் ஆகியிருக்காங்க. நடிகர், உச்சபட்ச நடிகர் உச்சத்தை தொட்டிருக்காரு, பல படங்கள் பண்ணிருக்காரு. ஒரு காமெடி நடிகர் 23 படம் பண்ணிருக்காங்க. இந்த 7 நாட்டு சனி தான் ஒரு நடிகை 24 படம் தமிழ், தெலுங்கு என்று பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்குது சார். அப்படின்னா காரணம் என்னென்னா, 7 நாட்டு சனியில் உழைப்பு தான் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். உழைப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். நம்முடைய அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒன்று கன்சிடர் பண்ணணும். என்ன கன்சிடர் பண்ணணும்? அதற்கு முன்னாடி இந்த காணொலி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டையும் போடுங்க.
ஒரு நம்முடைய நம்ம கட்டத்தில் சனி எங்கே இருக்கார், நம்முடைய நாதன் ஏன்னா சனி தான் நமக்கு முக்கியமாக ராசிநாதன் அப்படின்னு சொல்கிறது. லக்னத்துக்குரியவன், ராசிக்குரியவன், ராசிநாதன் சனி நம்ம கட்டத்தில் எங்கே இருக்கார். அடுத்தது நமக்கு 2ஆம் வீட்டுக்குடையவன் குரு, லாபஸ்தானம் 11க்கும் 2க்கும் உடைய குரு. மெயினாக குரு நன்னா இருக்கணும். அந்த குரு கெட்டு போகாமல் எங்கே இருக்கார், நன்னா இருக்கார். ஏன்னா குரு நமக்கு இப்போ 4ல் இருக்கார், அடுத்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். குரு எங்கே இருக்கார், இதை ரெண்டையும் மெயினாக பார்த்துக்கோங்க. இதற்கு அடுத்து 3வது நாம் பார்க்கக்கூடியது, எந்த பயிற்சியாக இருந்தாலும் புது வருடமாக இருந்தாலும் நம்முடைய தசாநாதன், தசை நடக்கிறது, குரு சனி புதன் கேது தசைகள். இந்த அதாவது தசாநாதன் எங்கே இருக்கான். இப்போ குரு தசை நடக்கிறதுனா அவன் குரு எங்கே இருக்கான்னு பார்த்தோம், 2ஆம் வீட்டுக்குடையவன். சனி தசை நடக்கிறதுனா சனி எங்கே இருக்கான்னு பார்த்தோம். இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நல்லபடியாக இருக்காரு, எப்படி இருக்கார். அடுத்தது புதன் கேது திசைகள், மெயினாக சுக்கிரனுடைய திசை. இவர்கள் தசாநாதன் எந்த இடத்துல வலுப்பெற்று இருக்காரா, கெட்டு போகாமல் இருக்காரா, அவர் எப்படி இருக்காருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த திசை நமக்கு ஏற்றத்தை கொடுக்குமா, அந்த திசையோடு ஒத்துப்போகக்கூடியதாக இந்த சனியினுடைய பயிற்சி இருக்குமா, குருவனுடைய பயிற்சி இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக 2ஆம் இடம் நமக்கு லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம், ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம், நல்ல சக்கையாக புழியக்கூடிய இடம், உழைப்பை அதிகமாக வாங்கக்கூடிய இடம். 3 பேருக்கு உழைப்பை அதிகமாக வாங்கும் சார். யாருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க இல்லையா, டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், சிறு குறு தொழில் தள்ளு வண்டியில் வியாபாரிகள், இவர்கள். இது ஒரு சாரார். 2வது அரசியல்வாதிகள். 3வது முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது திரைத்துறையில் இருப்பவர்கள். இவர்கள் 3 பேருக்கும் நல்ல உழைப்பை பிழிஞ்சு எடுத்துற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய வருடங்கள். இந்த விசுவாச வருடம் 1 வருடமாகட்டும், அடுத்தது சனியுடைய இருக்கக்கூடிய 2 வருடங்கள் ஆகட்டும், நிச்சயமாக ஏற்றம் தரும். ஆனால் உழைப்பு அதிகமாக இருக்கும். இந்த உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால சில மைனஸ் பாயிண்ட் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. வயிறு கெட்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வெளியில் இதில் இந்த 1 வருடத்தில் நமக்கு அடிவயிறு சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு, கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு, அல்லது நம்முடைய மற்ற அந்த அடிவயிறு அந்த கீழே இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய நோய்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை நிச்சயமாக நம்ம ரொம்ப முயற்சி எடுத்து பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதுக்கடுத்து நீராகாரமாக இருக்கக்கூடியது நிறைய சாப்பிடணும். ஜூஸஸ், நல்ல ஜூஸ் நிறைய சாப்பிடணும். இது செய்யக்கூடியது. இதற்கடுத்து நம்முடைய 7, 8, 9, 10ஆம் வீடு செவ்வாய். அந்த செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கார், 6ஆம் வீட்டுக்கு போகிறார். செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு போயிட்டு 6ஆம் வீட்டில் இருக்கச்சே செவ்வாயினுடைய அந்த மாதங்கள் ஒரு 7-8 மாதங்கள் நமக்கு என்னென்ன பிரச்சனையை தரும். 2க்கும் 3க்கும் அப்படி போயிட்டு வராரு இல்லையா, 5க்கும் 6க்கும். அது மட்டுமல்ல, செவ்வாயினுடைய வீடு 10ஆம் வீடு. அந்த செவ்வாய் எங்கே இருக்கார், தசாநாதன் செவ்வாய் நாதன் 10ஆம் வீட்டுக்குரியவன் எந்த இடத்துல இருக்கான் அதை பார்த்துங்க. பிஸ்னஸ் அதன் மூலியமாக எப்படி இருக்கும், செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு. ஏன்னா குருவனுடைய வீட்டில் சனி உட்கார்ந்துருக்கார் 2ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால நிறைய எழுத்து சம்பந்தமாக நமக்கு, அதாவது இப்போது ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருப்பவர்களுக்கு இவர்களெல்லாம் அதிகமாக டீலிங் பண்ண வேண்டியிருக்கும். தாள் வைத்து டீலிங், பணம் டீலிங் பண்ண வேண்டியிருக்கும். இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே ஏற்றம் அவர்களுக்கு மாற்றத்தையும் தரும். என்ன மாதிரி மாற்றம் சார் அப்படின்னா, வெளியில் போகச்சு ரொம்ப யோஜனை பண்ணி போங்க. எதிர்பாராத சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. சார் புரியல சார், எதிர்பாராத சிக்கல்லாம் நிறைய இடத்துல வரும். இப்போ டயர் பஞ்சர் ஆனது எதிர்பாராத சிக்கல், அதை மாட்டிக்கலாம். சில சமயங்களில் உபாதைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக கெட்டதை நம்ம அதிகமாக பல ஜோசியக்காரர்கள் சொல்வதில்லை. நானும் அதிகமாக கோடிதான் காட்டுவதுண்டு. இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம வாயால் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நடக்காமலும் போகலாம், அதை தவிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நம்மளுடைய கட்டத்திலையும் இருக்கலாம். அதனால் அதிகமாக நம்ம சொல்கிறதில்லை, கோடி தான் காட்டுவதுண்டு. அதே போல் நம்முடைய உறவினர்களால் சிறு சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள், ஏன்னா நம்ம அதிகமாக உழைப்பு காத்தால 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வரோன்னா எப்படி ஒருத்த வீட்டு கல்யாணத்துக்கு போக முடியும், ரிலேட்டிவ்ஸ் வீட்டு கல்யாணத்துக்கு. அவன் என்ன சொல்லுவான், நீ வரதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். நாம் இங்கே நாயா பையா உழைக்கிறது அவனுக்கு தெரியாது, இந்த உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் வரலை அப்படிங்கிறது மட்டும் அவர்களுக்கு தெரியும். அதனால் நம்மகிட்ட முரண்டு பிடிப்பவர்கள் உண்டு. இந்த எதிர்வரக்கூடிய வருடங்களில் நாட்களில் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோ
சுமூகமாக இருப்பார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. நம்ம வீட்டுக்குடையவன் 7 நாள் சனியாக இருந்தாலும் கும்பராசிக்கு சனி கொஞ்சம் மகரத்தை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறதுங்கிறது அவ்வளோவா இருக்காது. நம்ம கெடுக்க மாட்டான், அலைய விடுவான். ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைய விட்டுட்டு அழ விட்டுட்டு அப்பா தாங்கலப்பா அப்படிங்கிற சொல்ல லெவலுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனாலும் அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா போன மாதம் அலைஞ்சோம், கையில் ஒரு 10,000 ரூபா நின்றுதுப்பா. இப்போ டிரைவராக இருக்குன்னு வச்சுங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கேருந்து அங்கே நேராக இப்போ கல்கத்தா போறியா, அங்கேருந்து பக்கத்தில் பீகார் வரலாம் போயிட்டு வந்துடு அப்படின்னு இங்கேருந்து பாஸ் சொல்லி விட்ருவார். நமக்கு வீட்டுக்கு வரணும்னு நினச்சி அங்கே போய் அங்கே ஒரு வாரம் கழித்து திரும்பி இருந்து அங்கே ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டு திரும்பி வந்தோம்னா அடுத்த ஒரு மாதம் கழித்து கையில் ஒரு 10,000 ரூபா நிற்கும். அந்த சமயம் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதற்கடுத்து வரக்கூடிய லாபம் நமக்கு நல்லதொரு லாபமாக அமைஞ்சிருக்கிறது. இது குரு திசை என்ற பொருளுக்கு. அதற்கடுத்து சனி திசை, சனி 2ஆம் இடத்துக்கு வருகிறார். சனி திசை என்ற பொருளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சார், 2ஆம் இடத்துக்கு சனி வந்தால் நிறைய கொடுப்பான் சார். ஒரு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு பாக்கியம் இருக்குன்னு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர், புதனுடைய வீட்டில் இருக்கான். அதனால் நல்ல பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. குரு 5ஆம் இடத்திற்கு வந்தாலுமே அந்த இடத்தில் குரு இருப்பதும் நமக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏன்னா நமக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்குறார், கும்பராசியை பார்க்கறதுனால குருனுடைய பார்வை இருக்கிறதுனால குரு தசை இருப்பவர்களுக்கு, குருக்கு அடுத்தது சனி தசை இருப்பவர்களுக்கு, ஏன்னா அந்த வீட்டில் தான் சனி உட்கார்ந்துருக்கானாலுமே அந்த பயிற்சியினால் நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் சனி திசை இருப்பவர்களுக்கும் இருக்கும். இதற்கு அடுத்து புதன் திசை. புதன் கேது திசைகள் மோராலஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் கேது இருக்கான். அந்த புதன் திசையாக இருந்தால் 2 பேருமே ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் கேது. அப்படிப்பட்ட ஒரு திசை சின்ன சின்ன பிரச்சனைகளை கேது கொடுப்பான். என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்னா, ரத்தம் நாம் பார்ப்பதற்கான பிரச்சனை, சதை வழிந்து போவதற்கான பிரச்சனை, இந்த முட்டியில் அடிபட்டு, காலில் அடிபட்டு, மூட்டில் அடிபட்டு, மூட்டு வலி, நரம்பு சம்பந்தமான வலிகள் வருவதற்கு, அல்லது நமக்கு சில பேருக்கு அம்னீஷியா, அதாவது மறந்து போதல் அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கு. ஏன்னா குருவனுடைய வீட்டில் இருக்கா, அந்த குரு புதனுடைய வீட்டில் இருக்கான், அந்த குரு கேதுவோடு இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு அது 5ஆம் வீடாக இருந்தாலும் அது 8ஆம் வீடு, இன்னொரு புதனுடைய வீடு 8ஆம் வீடு. அதனால் சின்ன சின்ன மறதிகள் வருவதற்கு, ஞாபக மறதி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த ஞாபக மறதியினால் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள், பேனை எங்கேயோ வச்சோம், நம்ம வீட்டில் இப்போ தான் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே வச்சேனா அங்கே வச்சேனான்னு இல்லை, எங்கேயோ வச்சம் போன்றிருக்கு அப்படின்னு தேடுவதற்கு சில இடத்துல அது பிரச்சனையாகவே நமக்கு முடியும் சார். நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதற்கு அடுத்து முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு சுக்கிர திசை. இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சுக்கிர திசை வரலாம். எப்படி வரலாம்னா 20, 36, 46, 53, 60, 65 வயசில் சுக்கிர திசை வரும். அதுவே 20, 40, 47, 45, 50 வயசில் சுக்கிர திசை வரலாம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சுக்கிர திசை 4ஆம் வீட்டுக்குடையவன், 4க்கும் 7, 8, 9க்கும் உடையவன் சுக்கிரன். அதனால் நமக்கு முதலே நான் சொன்ன மாதிரி ஒரு புது விஷயங்கள் நமக்கு அக்வயர் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஒரு இடம் மாறி போகிறதற்கு, ஒரு நல்ல ப்ரமோஷன் வருவதற்கு. சார் 70, 60 வயசில் எங்கே சார் ப்ரமோஷன் வரும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. 60 வயசுலேயும் 55 வயசில் நல்ல ப்ரமோஷன், டைரக்டர் லெவலில் ப்ரமோஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சுக்கிரன் நல்ல நிலைமை இருந்தாங்க. ஏன்னா முதல்ல அந்த அதிபதி நல்லா இருக்கணும், நம்ம தசாநாதன் நமக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி சுக்கிர திசை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருவதற்கு நல்ல நிச்சயமாக அந்த வந்ததுன்னா நமக்கு இருக்கிற சொத்து விரயமாகாது சார். முதல்ல ரீட்டைன் பண்ணோம்ல, சில சந்தர்ப்பங்களில் விரயம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா சனி திசையில் இருப்பவர்களுக்கு, ஈவன் குரு திசையில் இருப்பவர்களுக்கு விரயங்கள் வரும். எந்த மாதிரி விரயங்கள்? சொத்து விரயம் வரும், பட்டா விரயம் வரும். அதாவது நாம் இப்போ ஒரு வீட்டில் இருக்கோம், நமக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா சார், நம்ம டபுள் பெட்ரூமில் இருக்கோம்னு வச்சுங்க. நம்ம பையன் என்ன பண்ணுவான், எதுக்குப்பா செலவு வைக்கிற, நாங்கள் தான் இல்லை, நீங்கள் நீ மட்டும் தான் தனியாக இருக்கிய, அம்மாவோட இருக்கீங்க, எதுக்கு 2 பெட்ரூமில் ஏசி ஒன்று போருமே. இது அது நல்லதை கொடுக்கக்கூடியது, ஆனால் நமக்கு ஒரு விரயத்தை கொடுக்கும். இந்த மாதிரி தான் நம்மகிட்ட ஒரு சைக்கிள் இருக்கும், வண்டி இருக்கும், கார் இருக்கும். 3 எதுக்கு, ஏதாவது ஒன்றை குறைச்சிருவோமே, ஒன்று விரைவு இழப்பு. நம்ம இழப்பதற்கு சின்ன சின்ன விஷயங்களை இழப்பதற்கான சாத்தியக்கூறு. அது நல்ல விஷயங்களாக சில சமயத்தில் இருக்கும், சில சமயத்தில் கொஞ்சம் இழப்பு அதிகமாக இருக்கும் என்று சனி திசையில்
சனியை சேர்ப்பவர்களுக்கு அந்த இழப்பு இருக்கும். சரி இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா, நமக்குன்னு ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அந்த குருவை போய் பார்த்துட்டு வாருங்க. நான் ப்ளைனாக சொல்லணுன்னா, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த அதிஷ்டானங்கள் அப்படின்னு சமாதிகள் சொல்லுவாங்க, சித்தருடைய ஜீவ சமாதிகள், அல்லது நம்முடைய மூதாதையர்களுடைய ஜீவ சமாதிகள், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒன்றும் இல்லை, நிம்மதியாக உட்காந்துட்டு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்கிறது, ஏற்றி வச்சுட்டு ஒரு 4 சுற்றிட்டு வந்தாலே ஒரு மன நிம்மதியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது முதல்ல. அதற்கு அடுத்து கையில் வேல் வைத்திருக்கக்கூடிய முருகனாகட்டும், அந்த மாதிரி வீரபத்ரன், அந்த மாதிரி சாமி, அந்த மாதிரி நம்முடைய குலதெய்வமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காளி, பத்ரகாளியாக இருக்கக்கூடியது, சின்ன அம்பாளாக இருக்கக்கூடிய இல்லை பத்ரகாளியாக இருக்கக்கூடியது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு குலதெய்வங்களாக இருக்கலாம் அல்லது எல்லை தெய்வங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி தெய்வங்களை நாம் சென்று ஒரு 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 6 மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு வழியில் கடந்து போகிறோம் அப்படின்னா அந்த தெய்வங்களை சேவிச்சுட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக நல்லது கூடியதாக இருக்கும். அதற்கடுத்து கடலோரமாக இருக்கக்கூடிய கோவில்கள், அது குருவாயூராக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், அந்த மாதிரி கடலூர் நமக்கு இஷ்ட தெய்வம் அல்லது ரொம்ப இஷ்ட தெய்வம், முருகனுக்கு இஷ்ட தெய்வம் பல பேருக்கு, குருவாயூரப்பன் இஷ்ட தெய்வம், உடுப்பி கிருஷ்ணன் இஷ்ட தெய்வம், முருடீஸ்வரர் சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன், அந்த முருடீஸ்வரன் கடலோரம் இருக்கார். அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது சனிப்பயிற்சியினாலும் நமக்கு ஏற்படக்கூடியது. முக்கியமாக இந்த சனிப்பயிற்சியில் நம்ம என்ன சொன்னாலுமே சனிக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு வரணும் சார். நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்த சனிப்பயிற்சி 7 நாட்டு சனி போகிற வரைக்கும் வந்த போதே, நீங்கள் போன ப்ரீவியஸ் 7 நாட்டு சனி நமக்கு கும்பத்துக்கு மகரத்துலேருந்து கும்பத்திற்கு வந்த போதே நான் சொன்னேன், கையில் இந்த சனிக்காக சில பேர் கயிறு கட்டுவாங்க, கருப்பு கயிறு. இந்த மாதிரி கயிறு கட்டிக்கிட்டு சில பேர் காலில் கட்டுறாங்க, எனக்கு அது திருப்தியாக படலை. கயிறு கையில் கட்டிங்க. அந்த மாதிரி கயிறு கையில் கட்டிருந்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே பிறண்டுருன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும், எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இதற்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்குது. முடிஞ்சதுன்னா இது வேற ஒரு காலையில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு வெள்ளியில் மோதிரம் வாங்கி போடுங்க. அதில் அந்த யானையினுடைய முடி இருந்ததுன்னா ஒரிஜினலாக இருக்கணும், யானையினுடைய முடி இருந்ததுன்னா வாங்கி அதை வைத்து கொண்டுவது ரொம்ப நல்லது. இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை, உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டாலும் பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்தாலும் இதையெல்லாம் நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய தெய்வத்தால் அனுகிரகத்தால் நிச்சயமாக உண்டு. குருவனுடைய அனுகிரகத்தால் நமக்கு நிச்சயமாக உண்டு. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.